வணக்கம். இன்றைக்கி நம்ம மெட்டலர்ஜியில் தேர்ட் ஸ்டெப் ரிஃபைனிங் ப்ராசஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோஸில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், தாதுக்களை அடர்ப்பித்தல். செகண்ட் ஸ்டெப்பில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். இப்போ பார்க்க போகிறது ரிஃபைனிங் ப்ராசஸ், தூய்மையாக்கல். ஸோ ரிஃபைனிங் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ரூட் மெட்டலை பியூர் மெட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். க்ரூட் மெட்டல்னு சொல்கிறப்போ 4 to 5% இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிற மெட்டலை நம்ம நல்லா பியூர் 99%க்கு மேலே பியூர் மெட்டலாக நம்ம என்ன செய்ய போகிறோம், கன்வெர்ட் பண்ணுறது தான் ரிஃபைனிங் ப்ராசஸ். இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் தட் இஸ் டிஸ்டிலேஷன், செகண்ட் மெத்தட் லிக்வேஷன், தேர்ட் ஒன் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், ஃபோர்த் ஒன் ஜோன் ரிஃபைனிங், ஃபிஃப்த் ஒன் வேப்பர் ஃபேஸ் மெத்தட். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டிலேஷன், வாலை வடித்தல். இதில் நம்ம சேம்பரில் இம்ப்யூர் மெட்டல் எடுத்து ஹீட் பண்ணுறோம். அதில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, மெட்டலும் இருக்குது. ஸோ மெட்டல் மட்டும் என்ன செய்யும், வேப்பர் ஆகி வெளியில் வரும். வெளியில் வரும்போது என்ன செய்கிறோம், நம்ம அதை கண்டென்ஸ் பண்ணோன்னா கூலாகி கலெக்ட் ஆயிரும். இம்ப்யூரிட்டிஸ் சேம்பர்லேயே வேப்பர் ஆகாமல் ஸ்டே ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் லிக்வேஷன். லிக்வேஷனில் இம்ப்யூர் மெட்டல் எடுத்து ஹீட் பண்ணுறப்போ மெட்டல் மட்டும் மெல்ட் ஆகி கலெக்ட் ஆயிரும். இம்ப்யூரிட்டிஸ் மெல்ட் ஆகாமல் அப்படியே ஸ்டே பேக் ஆயிரும். எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கில் எலக்ட்ராலிசிஸ் மூலமாக செப்பரேட் பண்ண முடியும் பியூர் மெட்டலாக. ஸோ இதில் நம்ம என்ன செய்கிறோம், எலக்ட்ரோலைட்டாக அதோட சால்ட் சொல்யூஷன் எடுக்கிறோம், அந்த மெட்டலோட சால்ட் சொல்யூஷன் எடுக்கிறோம். ஆனோட பியூர் மெட்டல் எடுக்கிறோம். ஆனோடில் இம்பியூர் மெட்டல் எடுக்கிறோம், கேத்தோடில் பியூர் மெட்டல் எடுக்கிறோம். எடுத்து we can separate it. பியூர் மெட்டலை நம்ம கேத்தோடில் கலெக்ட் பண்ண முடியும். தென் ஜோன் ரிஃபைனிங், ஃபோர்த் ஒன் இஸ் ஜோன் ரிஃபைனிங். இதில் இம்பியூர் மெட்டலை ராடாக எடுக்கிறோம். ஸோ ராடாக எடுத்துகிட்டு ஒரு மொபைல் ஹீட்டர், இண்டக்ஷன் ஹீட்டர் போட்டு என்ன செய்கிறோம், ஹீட் பண்ணுறப்போ இம்பியூர் ராட் மெல்ட் ஆகி இமீடியட்டாக என்ன செய்யும், கிறிஸ்டலைஸ் ஆயிரும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன செய்யும், சால்யூபிளாக மால்டன் ஜோவில் அப்படியே மூவ் ஆகி ஒரு எண்டுக்கு வந்துடும். ஒரு எண்டில் நம்மளுக்கு we can get the pure metal, that is zone refining. அடுத்தது வேப்பர் ஃபேஸ் மெத்தட். வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் மெட்டலை வேப்பரை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ டிஸ்டிலேஷன்லேயும் சேம் வே மெட்டலை வேப்பராக தான் கன்வெர்ட் பண்ணுறோம். பட் இங்கே என்னென்னா வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் மெட்டலை வேப்பராக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு காம்பவுண்ட் போட்டு ஹீட் பண்ணி அது ஒரு வாலட்டைல் காம்பவுண்டாக, அதாவது ஒரு காம்பவுண்டாக அது ஒரு வேப்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து மெட்டல் வந்து வேப்பர் ஆகலை, இது வந்து மெட்டல் வந்து இன்னொரு காம்பவுண்டோடு சேர்ந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வேப்பரை நம்ம என்ன செய்கிறோம், அகெயின் டீகம்போஸ் பண்ணி, அதாவது அதை திருப்பி பிரித்து ஒன்று மெட்டல் ஆகும், அடுத்து அகெயின் என்ன செய்யும், காம்பவுண்டாகவுமே பிரிஞ்சு வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் வேப்பர் ஃபேஸ் மெத்தட். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக என்ன செய்யும், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டிலேஷன், வாலை வடித்தல். டிஸ்டிலேஷன் உங்களுக்கு தெரியும் எப்படி, நம்ம ஏற்கனவே நம்ம என்ன செய்கிறோம், டிஸ்டில்டு வாட்டர் நம்ம எப்படி பண்ணுறோம், சால்ட் வாட்டர் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், அதை ஹீட் பண்ணுறப்போ வாட்டர் என்ன செய்யும், எவாப்ரேட் ஆகி வெளியில் வந்துட்டு அப்புறம் ஒரு கண்டென்சர் போட்டு நம்ம என்ன செய்கிறோம், கூல் பண்ணும்போது நம்மளுக்கு பியூராக டிஸ்டில்டு வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். சால்ட் அதெல்லாம் என்ன செஞ்சிடும், அந்த இதுலேயே நம்மளுக்கு எதில் ஹீட் பண்ணுறோமோ அந்த சேம்பர்லேயே என்ன செஞ்சிடும், ஸ்டே ஆயிரும். ஸோ இதுதான் டிஸ்டில் வாட்டர் நம்மளுக்கு. ஸோ இந்த சேம் வே நம்ம வந்து சில வாலட்டைல் மெட்டல்ஸ், அதாவது
பாய்லிங் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மெட்டல்ஸ், ஜிங்க்கு, மெர்க்குரி இந்த மாதிரி மெட்டல்ஸை நம்ம என்ன செய்யலாம், பியூர் மெட்டல்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த impure metal is heated to vapor. ஸோ வேப்பரை கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறோம், கண்டென்சர் மூலமாக கண்டென்ஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், பியூர் மெட்டலை கலெக்ட் பண்ணிடலாம். இதில் இம்ப்யூரிட்டிஸ் என்ன செய்யும், அப்படியே அந்த சேம்பரில் என்ன செய்யும், ஸ்டே பேக் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடில், ஸோ இதுதான் அதோட சேம்பர். ஸோ இதில் என்ன மெட்டல்ஸ்லாம் நம்ம இம்ப்யூர் மெட்டல்ஸ், நம்ம என்ன இம்ப்யூர் மெட்டல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஜிங்க்கு, கேட்மியம், மெர்க்குரி, இந்த 3 மெட்டல்ஸும் நம்ம என்ன செய்யலாம், இந்த மெத்தடில் நம்ம என்ன செய்யலாம், பியூரிஃபை பண்ணலாம். ஸோ இம்ப்யூர் மெட்டல் என்ன செய்கிறோம், இந்த சேம்பரில் நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்போ அதில் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். வேப்பராக கன்வெர்ட் ஆகி என்ன செய்யும், இந்த டியூப் வழியோடு வெளியில் வரும். வெளியில் வர்றப்போ இங்கே என்னது, கண்டென்சர். இந்த கண்டென்சரில் கூல் வாட்டர் என்ன செய்யும், சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது என்ன செய்யும், இதை கண்டென்ஸ் பண்ணி பியூர் மெட்டல் வந்து நம்மளுக்கு லிக்விடாக என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். நான் வாலடைல் இம்ப்யூரிட்டிஸ் எங்கே செஞ்சிடும், நம்மளுக்கு இங்கே ஸ்டே பேக் ஆயிரும். நெக்ஸ்ட் மெத்தட் லிக்வேஷன், உருக்கி பிரித்தல். ஸோ இதில் வந்து மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, இதோட மெட்டல்ஸோடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து லோவாக இருக்கணும், அதாவது ஈஸியாக மெல்ட் ஆகணும். ஸோ அது எந்தெந்த மெட்டல்ஸ்னால், லெட்டு, டின், மெர்க்குரி, பிஸ்மத், இதெல்லாம் என்ன செய்யும், லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிற மெட்டல்ஸ். இந்த மெத்தடை என்ன செய்யலாம், நம்ம மெல்ட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், பிரித்து எடுக்கலாம். ஸோ மெல்டட் டு லிக்விட் அண்ட் மேக் தம் ஃப்ளோ. ஸோ லிக்விட் ஆனவுடனே அதை என்ன செய்யணும், ஃப்ளோ ஆயிரும். இம்ப்யூரிட்டிஸ் என்ன செய்யாது, மெல்ட் ஆகாது. ஸோ அங்கேயே என்ன செஞ்சிடும், ஸ்டே பேக் ஆயிரும். ஸோ இது லிக்வேஷன். இதில் நம்ம இம்ப்யூர் மெட்டல் நினச்சிடறோம், இதில் போர் பண்ணுறோம். இப்போ இதில் ஹீட் பண்ணுறப்போ பியூர் மெட்டல் மட்டும் என்ன செய்யுது, கீழே பாருங்கள், இந்த ஒயிட்டாக மெல்ட் ஆகி அப்படியே ஸ்லோப்பாக இருக்கிறதுனால இது வழியோடு அப்படியே ஃப்ளோ ஆகி இங்கே என்ன செஞ்சிடும், கலெக்ட் ஆயிரும். இம்ப்யூரிட்டி என்ன செய்யும், இந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் அப்படியே என்ன செஞ்சிடும், அது லெஃப்ட் அப்படியே அங்கேயே லெஃப்ட் ஆயிரும், அங்கேயே இருந்துக்கும். ஸோ இந்த இதில் நம்ம என்ன செய்யலாம், ஸோ திஸ் இஸ் இன்ஃப்யூசிபிள் இம்ப்யூரிட்டி, அதாவது மெல்ட் ஆகாத இம்ப்யூரிட்டி என்ன செய்யும், நம்மளுக்கு அங்கேயே கலெக்ட் ஆயிரும். The next method, that is electrolytic refining, மின்னார் தூய்மையாக்கல், அதாவது பை எலக்ட்ராலிசிஸ். ஸோ எலக்ட்ராலிசிஸில் நம்மளுக்கு தெரியும், ஸோ ஒரு எலக்ட்ரோலைட் எடுப்போம் பீக்கரில், அதில் ஒரு ஆனோட் ஒரு கேத்தோடு இருக்கும். ஸோ கேத்தோடில் பியூர் மெட்டலும் ஆனோடில் இம்ப்யூர் மெட்டலும் நம்ம எடுக்கிறோம். ஸோ என்ன மெட்டல் எடுக்கிறோமோ அதோட சால்ட் சொல்யூஷனை என்ன செய்கிறோம், நம்ம அந்த பீக்கரில் எடுத்திருப்போம். ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறப்போ ஆனோடில் இருக்கிற இம்ப்யூர் மெட்டல் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகி சொல்யூஷனுக்குள்ளே போகும். அந்த சொல்யூஷனில் போய் அங்கேருந்து அகெயின் என்ன செய்யும், கேத்தோடில் போய் எலக்ட்ரான் ஆட் ஆகி அப்படியே அங்கே என்ன செய்யும், டெபாசிட் ஆயிடும். அப்போது ஆனோடில் இருக்கிற இம்ப்யூர் மெட்டல் கேத்தோடுக்கு என்ன செஞ்சிடும், பியூராக கன்வெர்ட் ஆகி டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் எலக்ட்ராலிசிஸ். இப்போ நம்ம வந்து எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் சில்வர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் நம்மளுக்கு வந்து காப்பர், சில்வர், கோல்டு வந்து நிச்சயலாம் பியூரிஃபை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது சில்வர் பார்க்க போகிறோம். ஸோ சில்வரில் கேத்தோடில் பியூர் சில்வர் எடுக்கிறோம், ஆனோடில் இம்பியூர் சில்வர் எடுக்கிறோம். எலக்ட்ரோலைட் வந்து அசிடிஃபைடு ஏக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். ஸோ அங்கே நம்ம சில்வர் எடுத்தோன்னா இங்கே சில்வர் நைட்ரேட் எடுப்போம், காப்பர் எடுத்தோன்னா காப்பர் சல்ஃபேட் எடுப்போம். ஸோ இது அசிடிஃபைன்னு சொல்கிறப்போ நைட்ரேட் எடுத்துருந்தோன்னா நைட்ரிக் ஆசிட். ஸோ அசிடிஃபைடு ஏக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் எடுத்துருக்குறோம். ஸோ ஆனோடில் என்ன ரியாக்ஷன் ஆகும்னா, ஆனோடில் இருக்கிற இம்பியூர் சில்வர்
இருக்கிற சில்வர் Ag ப்ளஸ் அயானை கன்வெர்ட் ஆகி சொல்யூஷனில் வந்துடும். சப்போஸ் எல்லாமே என்ன செஞ்சிடும், இப்போ அந்த ஆனோடில் இருக்கிற இம்பியூர் சில்வர் கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகி சொல்யூஷனுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த சொல்யூஷனில் இருக்கிற Ag ப்ளஸ் அகெயின் என்ன செய்யும், கேத்தோட் கிட்ட போகும்போது அங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ஆட் ஆகி என்ன செய்யும், சில்வராக என்ன செய்யும், அகெயின் கேத்தோடில் டெபாசிட் ஆயிரும் சில்வராக. ஸோ இதுதான் எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் சில்வர். ஸோ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறப்போ என்ன செய்யும், இம்பியூர் சில்வர் ஆனோடில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகி சொல்யூஷனுக்கு வரும். சொல்யூஷன்லேருந்து என்ன செய்யும், கேத்தோட் கிட்ட போகிறப்போ ஒரு எலக்ட்ரான் அங்கே ஆட் ஆகி கேத்தோட்லேயே டெபாசிட் ஆயிரும் பியூர் சில்வராக. ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஆனோடில் இம்பியூர் சில்வர் எடுத்துருக்குறோம், கேத்தோடில் பியூர் சில்வர் எடுத்துருக்குறோம். சொல்யூஷன் வந்து என்ன எடுத்துருக்குறோம், தட் இஸ் அசிடிஃபைட் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஸோ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும், இந்த இம்பியூர் சில்வரில் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்யூஷன் டாட்டடாக பாரு அப்படியே சொல்யூஷனில் வரும். ஸோ இம்பியூர் சில்வர், இது பியூர் சில்வர், சொல்யூஷன் வந்து அசிடிஃபைட் சில்வர் நைட்ரேட். எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன செய்யுது, டிசால்வ் ஆகி அப்படியே சொல்யூஷனில் என்ன செஞ்சுது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே வந்து என்ன செஞ்சிடும், டெபாசிட் ஆயிரும். இங்கே வந்து நிறைய எல்லாமே. அப்போ கேத்தோடில் we can get the pure silver. Next one is zone refining, புல தூய்மையாக்கல். ஸோ இது என்ன பிரின்சிபலில் நம்ம பேஸ் பண்ணி இது ரிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன், பிரின்சிபல் ஆஃப் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். அதாவது அந்த மெட்டல் நம்ம எடுக்கிற மெட்டலை ஹீட் பண்ண உடனே இமீடியட்டாக அதை என்ன செஞ்சிடும், கிறிஸ்டலைஸ் ஆயிரும். இம்பியூரிட்டிஸ்லாம் என்ன செய்யும்னா, அந்த மால்டன் ரீஜியனில் அந்த மெல்ட் ஆகிருக்கிற அந்த மெட்டலில் டிசால்வ் ஆகி நெக்ஸ்ட் ஜோனுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஜோன் ரிஃபைனிங். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, இம்பியூர் மெட்டலை ஒரு ராடாக எடுக்கிறோம். ஸோ நீள ஒரு ராடாக நம்ம எடுத்துக்கிறோம் இம்பியூர் மெட்டலை. அதை எதை வச்சு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். அதாவது அந்த ஹீட்டர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும், அதுதான் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கணும். இன்னர்ட் கேஸ் அட்மாஸ்பியர். இன்னர்ட் கேஸ் அட்மாஸ்பியர்னால் ஒரு இன்னர்ட் கேஸை நம்ம எதை செஞ்சுருக்கோம், அந்த சேம்பருக்குள்ளே நம்ம வச்சுருக்கணும். இப்போ சப்போஸ் அதில் ஏர் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்னா, அந்த மெட்டல் மெல்ட் ஆகிறப்போ மேபி அதோட சேர்ந்து மெட்டல் ஆக்சைடாக சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன எடுக்கிறோன்னா, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும்னா இன்னர்ட் கேஸ். ஸோ அப்போ எதை நிச்சயம் அந்த இன்னர்ட் கேஸ் எந்த காம்பவுண்டும் அந்த மெட்டலோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணாது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இன்னர்ட் கேஸ் அட்மாஸ்பியரில் நம்ம இந்த ஜோன் ரிஃபைனிங்கை பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எண்டில் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட் ஒரு எண்டில் நம்ம என்ன செய்கிறோம், அதை ஹீட் பண்ணுறோம். இந்த இம்பியூர் ராடை நம்ம என்ன செய்கிறோம், ஹீட் பண்ணுறோம். அப்போ அந்த ஒரு எண்டில் அது மெல்ட் ஆகும், ஃபஸ்ட்டு மெட்டல் மெல்ட் ஆகும். மெட்டல் ஆகி நம்ம அந்த ஹீட்டை ஜஸ்ட் அடுத்து மூவ் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த எண்டில் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற மெல்ட்டான மெட்டல் இமீடியட்டாக கிறிஸ்டலைஸ் ஆயிரும். ஸோ இப்போ என்ன ஆகும், அந்த இம்பியூரிட்டிஸ் என்ன செய்யும்னா மால்டன் ஜோனுக்கு என்ன செஞ்சிடும், மூவ் ஆகி வந்துடும், அங்கே சால்யூபிள் ஆயிரும். ஸோ இம்பியூரிட்டி சால்யூபிள் இன் த மால்டன் ரீஜியன். அடுத்தது impurities move to the adjacent molten rate zone. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், அதையும் மூவ் ஆகி impurities ஒன் எண்டுக்கு வந்துடும், பியூர் மெட்டல் ஒரு எண்டில் இருக்கும். ஸோ இது எந்தெந்த மெட்டல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, செமிகண்டக்டர்ஸ் மோஸ்ட்லி ஜெர்மானியம், சிலிக்கா, கேலியம், இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், இந்த
மெத்தடில் நம்ம என்ன செய்வோம், பியூரிஃபை பண்ணுவோம். ஸோ இதில் பாருங்கள், இது இன்னட் அட்மாஸ்பியர். இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இம்பியூர் மெட்டலை நல்லா ஒரு பெரிய ராடாக எடுத்துருக்குறோம், நீளமான ஒரு ராடாக எடுத்துருக்குறோம். இதில் மேலே இந்த டாட்டட் எல்லோ கலரில் சர்க்கிள்ஸாக இருக்கிறது வந்து சர்க்குலர் ஹீட்டிங் ரோலர். ஸோ இது என்ன செய்யும், அப்படியே மூவ் ஆகும். இந்த ஸோ இது என்ன, மொபைல் ஹீட்டர் அப்படி சொல்லுவோம், சரியா. ஸோ இது என்ன செய்யும், ஃபஸ்ட்டு இந்த எண்டில் இதை ஹீட் பண்ணும். ஸோ இப்போ இதில் ஹீட் ஆகும்போது இந்த இடத்துல என்ன செய்யும், மெட்டல் வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ மெல்ட் ஆகி மெட்டலும் மெல்ட் ஆகிருக்குது, இம்ப்யூரிட்டிஸ் வந்து அப்படியே இருக்குது, சரியா. இப்போ மெல்ட் ஆன உடனே இம்ப்யூரிட்டிஸ் என்ன செய்யும், அந்த மெட்டலில் மெல்ட் ஆகியிருக்கும், மெட்டலில் சாலிபிள் ஆகியிருக்கும். ஸோ மெட்டல் வந்து மெல்ட் ஆகிருது, அந்த இம்ப்யூரிட்டிஸ் அந்த மெட்டலில் சாலிபிள் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மெட்டல் இந்த ஹீட்டரை வந்து என்ன செய்கிறோம், அடுத்து கொஞ்சம் இங்கே மூவ் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும், இந்த மெட்டல் வந்து கிறிஸ்டலைஸ் ஆயிரும், அதாவது மெட்டல் அகெயின் சாலிட் ஆயிரும். இம்ப்யூரிட்டிஸ் என்ன செய்யும், நெக்ஸ்ட் ஜோனில் இங்கே ஹீட்டர் மூவ் ஆன உடனே இந்த சைடில் என்ன செஞ்சிடும், இது லிக்விடாக இருக்கும்போது, லிக்விட் ஆகும்போது இந்த சைடில் இது லிக்விட் ஆகும்போது, மெட்டல் லிக்விட் ஆகும்போது அகெயின் இம்ப்யூரிட்டிஸ் என்ன செஞ்சிடும், இந்த மெட்டலில் வந்து என்ன செஞ்சிடும், சாலிபிள் ஆயிரும். ஸோ மூவ் ஆகிட்டே இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ எங்கே மெட்டல் வந்து சாலிபிளாக மெல்ட் ஆகி லிக்விடாக இருக்குதோ அந்த இடத்துல இம்ப்யூரிட்டிஸ் சாலிபிள் ஆகி மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு எண்டிலேருந்து என்ன செஞ்சுருக்கும், மெட்டல் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகி பியூர் மெட்டலாக நம்மளுக்கு என்ன செஞ்சு சேஞ்ச். ஸோ இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ணணும், ஒரு டைமில் என்ன செய்யாது கிடைக்காது, நம்மளுக்கு ரிப்பீட்டடாக பண்ணும்போது அட் த எண்டில் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், பியூர் மெட்டல் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன செய்யறோம், ஃபஸ்ட் ஒன் எண்டில் நம்ம ஹீட் பண்ணும்போது மெட்டல் என்ன பண்ணுது, மெல்ட் ஆகிருது, இம்ப்யூரிட்டிஸ் என்ன செய்யுது, சாலிபிள் இன் த லிக்விட், அந்த லிக்விடில் சாலிபிள் ஆகி இருக்குது. அடுத்தது நம்ம ஹீட்டரை மூவ் பண்ணும்போது மெட்டல் என்ன செஞ்சிடும், கிறிஸ்டலைஸ் ஆயிரும், அதாவது சாலிட் ஆயிரும், இம்ப்யூரிட்டிஸ் என்ன செஞ்சிடும், ஜஸ்ட் மூவ் ஆகி அடுத்த எண்டுக்கு போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ இண்டக்ஷன் ஹீட்டர் ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணும்போது இதில் வந்து மால்டன் ஜோன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல மால்டன் ஜோன் ஆகுது. அப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிறது என்னது, இம்ப்யூரிட்டிஸ் அப்படியே மூவ் ஆகி இந்த சைடில் போயிடுது. ஸோ இங்கே வரைக்கும் வந்துடுது. ஸோ அகெயின் பண்ணுறப்போ இப்போ பிளாக் கலரில் வர்றது கலெக்ட் பண்ணுறது எல்லாமே என்னது, இம்ப்யூரிட்டிஸ். இங்கே பிளாக்காக கலெக்ட் ஆகிறதெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ், இங்கே ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே பியூர் மெட்டல். ஸோ இப்போ இங்கே பியூர் மெட்டல் கிடச்சிருக்கு. நம்ம இப்போ இதை என்ன செய்யலாம், அப்படி கட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா we can get the pure metal. This is zone refining. The next method, vapor phase method. ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோம், நம்ம இம்பியூர் மெட்டலை வேப்பராக அதாவது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு காம்பவுண்டோட சேர்ந்து என்ன செய்கிறோம், அதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது ஒரு வாலட்டைல் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். வாலட்டைல் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈஸியாக எவாப்ரேட் ஆகிற காம்பவுண்ட். இதுதான் வேப்பர் ஃபேஸ் மெத்தட், ஆவி நிலைமை முறைகள். ஸோ இது ஒரு வாலட்டைல் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அந்த வாலட்டைல் காம்பவுண்டை அகெயின் ஒரு டெம்பரேச்சரில் நம்ம ஹீட் பண்ணும்போது அது டீகம்போஸ் ஆகினா என்ன செய்யும், திருப்பி மெட்டலாகும், அந்த காம்பவுண்டாகவும் என்ன செஞ்சிடும், பிரிஞ்சு பியூர் மெட்டலாக we can get it. ஸோ இதுதான் வேப்பர் ஃபேஸ் மெத்தட். இதில் 2 மெத்தட் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் மான்ஸ் ப்ராசஸ், அடிக்கடி மான்ஸ் ப்ராசஸும் வேன் ஆர்கல் மெத்தட் 2 இருக்குது. ரெண்டுமே அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மான்ஸ் ப்ராசஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ மான் ப்ராசஸில் நம்ம நிக்கல், இம்பியூர் நிக்கலை பியூர் நிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம மான்ஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் இம்பியூர் நிக்கல் இஸ் ஹீட்டட் வித் CO, கார்பன் மோனாக்சைடு அட் 350 கெல்வின். 350 கெல்வினில் நம்ம ஹீட் பண்ணும்போது நிக்கல் டெட்ரா கார்பனைல் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் நிக்கல் டெட்ரா கார்பனைல். இது வந்து ஒரு வாலட்டைல்னா இது ஒரு கேஸ். ஸோ இது கேஸாக கிடச்சிரும். இந்த வாலட்டைல் நிக்கல் கார்பனைல 460 கெல்வின் நம்ம ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகும், டீகம்போஸ் ஆயிரும். அகெயின் என்ன செஞ்சிடும், டீகம்போஸ் ஆயிரும். ஸோ நிக்கல் டெட்ரா கார்பனைல் அகெயின் டீகம்போஸ் ஆகி நிக்கலாகவும் கார்பன் மோனாக்சைடாகவும் என்ன செய்யும், கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ இது கேஸ் ஆயிரும், இது வெளியில் போயிடும். நிக்கல் we can get it a pure one. ஸோ இதோட வீடியோ பார்க்கலாம்.
ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் இருந்து இந்த ப்ளூ கலரில் வர்றது கார்பன் மோனாக்சைடு. இங்கே வச்சுருக்கிறது நம்ம என்னது இம்பியூர் மெட்டல். இந்த இம்பியூர் மெட்டல் என்ன செய்யும், நம்ம இதில் கார்பன் மோனாக்சைடு வரும்போது 350 கெல்வின் நம்ம இதில் ஹீட் பண்ணுறோம். இந்த சேம்பரை 350 கெல்வின் ஹீட் பண்ணுறப்போ இது என்ன செய்யும், நிக்கல் டெட்ரா கார்பனைல் என்ன செய்யும், கன்வெர்ட் ஆகி இந்த டியூப்ல, ஏன்னா அது வாலட்டைல்ங்கிறதுனால என்ன செய்யும், வேப்பரா அதாவது கேஸாக என்ன செய்யுது வெளியில் வருது. இங்கே வந்த பிறகு இந்த சேம்பரில் என்ன செய்யும், நம்ம 460 கெல்வின் நம்ம இந்த சேம்பரில் ஹீட் பண்ணும்போது இது என்ன செஞ்சிடும், இங்கே பியூர் மெட்டல் நிக்கல் கிடச்சிரும். நம்மளுக்கு கார்பன் மோனாக்சைடு என்ன செய்யும், அகைன் இது வழியோடி வெளியில் வந்து இங்கே திருப்பி நம்மளுக்கு வெளியில் அடுத்து இந்த சேம்பருக்கு திருப்பி அகைன் வெளியில் அடுத்த இம்பியூர் மெட்டலோட கம்பைன் ஆகிறதுக்கு வெளியில் வந்துடும். ஸோ வி கேன் கெட் த பியூர் மெட்டல் இங்கே. ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன ஆகுது, நிக்கல் டெட்ரா கார்பனைல கன்வெர்ட் ஆகுது. இது வழியோடு வெளியில் வரும்போது வெளியில் வந்து இங்கே 460 கெல்வினில் நிக்கல் டெட்ரா கார்பனைல் நிக்கல் பியூர் நிக்கலாக கன்வெர்ட் ஆகிட்டு CO என்ன செஞ்சிடும், வெளியில் வந்து இங்கே திருப்பி வந்துடும். ஸோ இதுதான் ஜோன் ரிஃபைனிங்கில், சாரி திஸ் இஸ் வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் மான்ஸ் ப்ராசஸ். Next one is Van Arkel method. This is for zirconium and titanium. இதில் impure zirconium or titanium is heated at 500 Kelvin with iodine. So iodine சேர்த்து 500 Kelvin heat பண்ணுறப்போ டைட்டேனியம் டெட்ராயோடைட் ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஒரு வாலட்டைல், அதாவது கேஸாக இருக்கும். இந்த கேஸை நம்ம வந்து டங்ஸ்டன் வழியோடி, ஸோ அது வந்து 1800 கெல்வினில் இருக்கிற டங்ஸ்டன் வழியோடி பாஸ் பண்ணுறப்போ அகெயின் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு டைட்டேனியம். அப்போ என்ன செஞ்சது, அயோடின் வெளியில் வந்துடும். ஸோ வாலட்டைல் டைட்டேனியம் டெட்ராயோடைட் வேப்பர் இஸ் பாஸ்ட் ஓவர் டங்ஸ்டன் அட் 1800 கெல்வின். அப்போ TiI4 வந்து அதாவது டீகம்போஸ் ஆயிடுது, ரெண்டாக பிரிஞ்சிருது. Tiஆவும் 2I2ஆவும் என்ன செஞ்சிருது, பிரிஞ்சிருது. இதோட வீடியோ. ஸோ இங்கே என்னது கண்டெய்னரில் இங்கே இருக்கிறது அயோடின். ஸோ இதில் இந்த சைடில் இங்கே எல்லோ கலரில் இருக்கிறதுல இது வந்து இம்பியூர் மெட்டல். ஸோ க்ரூட் மெட்டல்னு போட்டிருக்காங்களா, இது க்ரூட் மெட்டல், இம்பியூர் மெட்டல். ஸோ இங்கே இந்த ஒரு லைட் மாதிரி இருக்கிறது, ஹேர்பின் மாதிரி இருக்கிறது வந்து தட் இஸ் டங்ஸ்டன் எலக்ட்ரோட்ஸ். ஸோ இதுதான் டங்ஸ்டன். இது வந்து 1800 கெல்வின் நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து மாலிப்டினம். இங்கேருந்து என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு அயோடின் வயலட் கலரில் வரது அயோடின் என்ன செய்யுது, இந்த இது வழியோடு இங்கே வெளியில் இங்கே இந்த டியூப் வழியோடு உள்ளே வரும்போது இங்கே இம்பியூர் மெட்டல் என்ன செய்யும், டைட்டேனியம் I4 அதாவது TiI4ஆக கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகி பக்கத்தில் வரும். பக்கத்தில் வந்து இந்த டங்ஸ்டன் கிட்ட அந்த 1800 கெல்வின் ஆகும்போது பியூர் ஆயிரும், டைட்டேனியமாகவும் ஆயிரும், இல்லைன்னா ஜிர்கோனியம் எடுத்தோன்னா ஜிர்கோனியமாக நம்மளுக்கு அந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோட்லேயே என்ன செஞ்சிடும், டெபாசிட் ஆயிரும். ஸோ இதில் இம்பியூர் இருக்கிறது அயோடினோட சேர்ந்து I4ஆக கன்வெர்ட் ஆகி இந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோட்ஸ் கிட்ட வரும். அங்கே 1800 டெம்பரேச்சர் இருக்கும்போது அங்கே என்ன செய்யும், அந்த I2 வந்து வெளியில் போயிட்டு டைட்டேனியமாக என்ன செஞ்சிடும், அந்த எலக்ட்ரோட்லேயே என்ன செஞ்சிடும், டெபாசிட் ஆயிரும். ஸோ இது வந்து TiI4ஆக இருக்குது. அடுத்தது என்ன செய்யுது, பக்கத்தில் இந்த டங்ஸ்டன் பக்கத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டீகம்போஸ் ஆகி என்னவா ஃபார்ம் பண்ணிடும், பியூர் ஆயிரும். ஸோ இதில் பியூர் டைட்டேனியம் ஆர் ஜிர்கோனியம் நம்மளுக்கு என்ன இதில் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அப்ளிகேஷன்ஸ், யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ். நம்ம ஒவ்வொரு மெட்டல்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அலுமினியம். அலுமினியம் இஸ் த மோஸ்ட் abundant மெட்டல், நம்மளுக்கு தெரியும். அப்புறம் அது குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஹீட் அண்ட் ஹீட் ஆல்சோ.
அப்புறம் அது வந்து கொரோஷன் ரெசிஸ்டன்ட், அதாவது ரொம்ப கொரோட் ஆகாது. அதனால் இதில் நிறைய யூசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் குக்கிங் வெசல்ஸ்க்கு. ஸோ நம்ம நிறைய பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தது ரேப்ஸ், அலுமினியம் ஃபாயில்ஸ், ஃபுட்டெல்லாம் ரேப் பண்ணுறதுக்கு. அடுத்தது எலக்ட்ரிக் கேபிள்ஸ், ஸோ வயர்ஸ் நம்ம, ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதனால் வயர்ஸ்க்கு. அப்புறம் அதோட அலாய், அலுமினியம், காப்பர், மேங்கனீஸ், மெக்னீஷியம், சிலிக்கா, இதெல்லாம் அலாயா ஏரோப்ளைன்ஸ் பார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ஏன்னா இது வந்து கொரோசிவ் கிடையாது, அதனால் நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நினச்சிடலாம், இதை வச்சு நம்ம நினச்சிடலாம் மேக் பண்ணலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜிங்க். ஜிங்க் வந்து கால்வனைசிங் அயன் அண்ட் ஸ்டீல். ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் வந்து ரஸ்ட் ஆகாமல் அதோட மேலே வந்து ஒரு கோட்டிங் பண்ணுறதுக்கு பேர் வந்து கால்வனைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். இந்த கால்வனைசிங்கில் வந்து நம்ம ஜிங்க் தான், ஜிங்க் வந்து என்ன செய்வோம், கோட் பண்ணோன்னா ஸ்டீல் அயன்லாம் என்ன செய்யாது, கொரோட் ஆகாது. அடுத்து டை காஸ்டிங் பண்ணுறதுக்கு, அச்சுக்கள் தயாரிக்கிறதுக்கு, நிறையா எல்லா பார்ட்ஸ் நம்ம எல்லா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் பண்ணுறதுக்கு, டை பஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன செய்கிறோம், இந்த ஜிங்க் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். த நெக்ஸ்ட் பெயிண்ட்ஸு, மேனுஃபேக்சர் ஆஃப் பெயிண்ட்ஸில் ரப்பர், காஸ்மெட்டிக்ஸ், இதுக்கெல்லாம் என்ன செய்கிறோம், இந்த ஜிங்க் தான் யூஸ் ஆகுது. அப்புறம் ஜிங்கோட அலாய், காப்பரும் ஜிங்க்கும் சேர்ந்த அலாய், அதாவது பிராஸ் வந்து நம்மளுக்கு மெயினாக நிறைய இதில் யூஸ் ஆகுது. அதாவது வாட்டர் வால்வ்ஸு, பிராஸ் நிறைய பொருட்கள் நம்மளுக்கு வந்து பிராஸ் பண்ணலாம். நிறைய பொருட்கள் வீட்டிலே நம்ம யூஸ் பண்ணுற நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிங்க் சல்ஃபைடு வந்து லியூமினஸ் பெயிண்ட்ஸ், நல்லா ஷைன் ஆகிற பெயிண்ட்ஸ்க்கும், ஃப்ளூரசன் லைட், நல்லா ஒளிரக்கூடிய லைட்டுக்கும், எக்ஸ்ரே ஸ்க்ரீன்ஸ்க்கும் ஜிங்க் சல்ஃபைடு யூஸ் ஆகுது. த நெக்ஸ்ட் ஒன் அயன். அயனோட அலாய்ஸ் வந்து யூஸ்ட் இன் பிரிட்ஜஸ், பைசைக்கிள் செயின்ஸு, ரைஃபிள் பேரல்ஸ். ஸோ அதோட ஹோலில் அதில் இருக்கிறதும் அயன் தான் நம்மளுக்கு. காஸ்ட் அயன் யூஸ் டு மேக் பைப்ஸ் அண்ட் வால்வ்ஸ். அயன் அண்ட் இட்ஸ் அலாய் மேக் மேக்னெட்ஸ். ஸோ மேக்னெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அயன் யூஸ் ஆகுது. அயனில் அலாய் ஆஃப் அயன், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் used as cutlery and jewelry. Nickel steel, அதுவும் ஒரு அலாய் தான். இட்ஸ் யூஸ்ட் இன் கேபிள் அண்ட் ஏரோப்ளைன் பார்ட்ஸ். குரோம் ஸ்டீல், அது வந்து கட்டிங் ஸ்டூல்ஸ்க்கும் க்ரஷிங் மிஷினுக்கும் நம்ம அதை குரோம் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது நல்லா ஹார்டாக இருக்கும், இதனால் இதை ஒன்று செய்யலாம், குரோம் ஸ்டீல் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம். க்ரஷிங் மிஷினுக்கும். த நெக்ஸ்ட் ஒன் காப்பர். காப்பரில் ஒரு அலாய், தட் இஸ் பிரான்ஸ், காப்பர் அண்ட் டின். ஸோ காப்பர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்ச மெட்டல். ஓகே, அதே மாதிரி அது பிரான்ஸ் ஏஜ்லாம் சொல்லுவாங்க, பிரான்ஸ் கண்டுபிடிச்ச ஏஜ்லாம் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிரான்ஸ் நிறைய பொருட்கள் செய்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் அண்ட் அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் டின். அடுத்தது காப்பர் இஸ் யூஸ் டு மேக் காயின்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் வித் கோல்டு. கோல்டோட சேர்ந்து நம்ம அப்போ கோல்டு காயின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிசைன் ஆர்னமெண்ட்ஸ்
பண்ணுறதுக்கு, நகைகள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் காப்பரும் அதோட அலாயும் வயர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, மேக் பண்ணுறதுக்கு, வாட்டர் பைப் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோல்டு. கோல்டு நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் அ ப்ரெஷியஸ் மெட்டல். அதை வச்சு தான் நம்ம நினச்சேங்க பழைய காலத்துலேயே எவ்வளோ கோல்டு இருக்கோ அவ்வளோ அதோட ஸ்டாண்டர்ட், அந்த கண்ட்ரியோட ஸ்டாண்டர்டு சிஸ்டமே அப்போ வந்து கோல்டை வச்சு தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து காப்பரோட சேர்ந்து ஆர்னமெண்ட்ஸ்லாம் பண்ணலாம். கோல்டு நானோ பார்ட்டிகிள்ஸ், அதாவது சின்ன மைல்டு பார்ட்டிகிள்ஸ், அதை எடுத்தோன்னா சோலார் செல்ஸில் அதுதான் யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ இஸ் அ கேட்டலிஸ்ட். ஸோ இது வந்து சின்னதாக இருக்கும், சிப் மாதிரி சோலார் செல்ஸில். ஸோ அதை கொஞ்சம் பெருசு பண்ணி போட்டிருக்கோம். எலக்ட்ரோப்ளேட்டிங், ஸோ நிறைய கவரிங் இல்லை சில்வர் மெட்டல் மேலே, ஈவன் சில்வர் மெட்டல் மாதிரியே என்ன செய்யலாம், எலக்ட்ரோப்ளேட் பண்ணி நிறையா ஆர்னமெண்ட்ஸ் செய்யலாம். ஸோ வாட்சஸ் மேலே என்ன செய்யும், சில்வரில் பண்ணி மேலே எலக்ட்ரோப்ளேட் பண்ணி கோல்டு எலக்ட்ரோப்ளேட்டிங் பண்ணி வாட்சஸ் மேக் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் லிம் ஜாயின்ஸ், ஸோ லிம் ஜாயின்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு. அப்புறம் டென்டல் ஃபில்லிங், ஸோ பல்லில் நம்ம அடைக்கிறதுக்கு, ஃபில் பண்ணுறதுக்கு, கேப் பண்ணுறதுக்கு, ஈவன் கேப் பண்ணுறதுக்கு கூட நம்ம நினச்சிடலாம் கோல்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் மேக்ஸ் ஜுவல்லரி வித் காப்பர். ஸோ இது ஆர்னமெண்ட்ஸ். யூஸஸ் ஃபார் காயினேஜ், காயின்ஸ், கோல்டு காயின்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ரிஃபைனிங் ப்ராசஸ், தூய்மையாக்கல். அதில் டிஸ்டிலேஷன், லிக்வேஷன், எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங், எலக்ட்ராலிசிஸ், அடுத்தது ஜோன் ரிஃபைனிங், வேப்பர் ஃபேஸ் மெத்தட், இவ்வளோ பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸில் எல்லா மெட்டல்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக போட்டு விடுவேன். அதை ஃபஸ்ட் 5 கொஸ்டின்ஸை பார்த்து படிச்சுட்டு அதை அசைன்மெண்ட்டாக எழுதி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. இல்லைனா குரூப்பில் 12th A1 குரூப்பில் போடுங்க. இல்லைனா என்னோடய பர்சனல் இதுக்கு என்ன செஞ்சிரு, அசைன்மெண்ட்டை அனுப்பி விட்ருங்க. அன்றைக்கி சாம் அனுப்பியிருந்தான், குரூப்பில் அனுப்பியிருந்தான். குரூப்பில் அனுப்ப வேண்டாமா, இந்த குரூப்பில் அனுப்புங்க, நம்ம கிளாஸ் குரூப்பில் யூ கேன் சென்ட் இட். ஓகே, தேங்க்யூ.